ஆட்சியாளர் கூட ஒரு சமூக அக்கறையோட மாற்றி யோசிக்கிற திறனோடு இருந்தால் அந்த வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த மக்களுக்கு அப்படின்னு நம்ம இந்தியா முழுக்க ஒரு தடவை ஒரு பயங்கரமான பஞ்ச காலம் வந்தது. பெரியவங்களுக்குலாம் தெரியும். அந்த பஞ்சத்தில் கொத்து கொத்தா மக்கள் சாப்பாடு இல்லாமல் இறந்து போனாங்க. ஆனால் கேரளாவில் மட்டும் நிறைய மக்கள் அப்படியே காப்பாற்றப்பட்டார்கள் பஞ்சத்தை தாண்டி. என்ன காரணம் அப்படின்னு நீரதிகாரம்னு ஒரு புக்கில் வெண்ணிலா எழுதியிருக்கிறாங்க. விசாகம் திருநாள் அப்படின்னு ஒரு அரசர், அப்போ கேரளாவுக்கு அவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, எல்லா இடத்துலையும் பஞ்சம், மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, அரிசி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணார், மலையால் ஒரு தடவை போயிருந்தப்போ 15 கப்பக்கிழங்கு செடி கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா கப்பக்கிழங்கு ஒரு உணவாக இருக்குது, நம்ம ஏரியாலெல்லாம் கிடையாது. 15 கப்பக்கிழங்கு செடியை மலையாலிருந்து கொண்டு வந்து ஊனி வைக்கிறார், அந்த மக்களுக்கு பூரா கொடுக்குறாரு. அதுக்கு விதை தேவையில்லை, அது கொஞ்சம் வளர்ந்து அந்த மொழியை ஒடிச்சு நட்டோம்னா வளர்ந்துரும். இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, அந்த கப்பக்கிழங்கு